ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள மாதிரி அயோக்கியம் கிட்ட இருந்து எங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்க கும்பிடுற கடவுள் எங்களுக்கு துணையா இருப்பாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என் புருஷன் வேலு சிங்கம் மாதிரி. அவரை எவனாலையும் எதிர்த்து நிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க அனுப்பின ஆளுங்களையும் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பியிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? இந்த விஷயத்துல உங்க நரிவாலியை என்கிட்ட காட்டாதீங்க. அக்கா, இவர்கிட்ட எல்லாம் என்ன வெட்டி பேச்சு? இவர் வெறும் தண்ணி பாம்பு. சும்மா புசு புசுன்னு சத்தம் மட்டும் தான் வரும். நீங்க வண்டி எடுங்க, நம்ம போலாம். சரி செல்வி. ஆமா, அப்புறம் ஒரு விஷயத்த இந்த கேஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இப்ப எங்களை வழி மறைச்சு கௌதம தேடுறப்பதான் ஞாபகமே வருது. உங்க ஆசை மகன் இருக்கான்ல சுந்தர், அவன் ஒரு நாள் வினோத்தை பார்த்து பூஜாவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு அவன் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கான். அவன் இன்னும் திருந்தலன்னு எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. சீக்கிரம் அது கமிஷனர் கிட்ட சொல்லி அவனுக்கும் கௌதமுக்கும் தொடர்பு இருக்குன்னு விசாரிக்கலான்னு இருக்கேன். முடிஞ்சா நீங்களே கூட விசாரிங்க. பத்தா போடி போ. நான் தண்ணி பாம்பா? நான் தண்ணி பாம்பு இல்ல, நல்ல பாம்புன்னு உன் புருஷனை குத்தி சாவடிக்கும் போது பாரு. ப்ரோ, இதுக்கு மேல வண்டி உள்ள போகாது. சரி, வண்டி இங்கே இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் இருங்கடா, பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? இந்த இடத்துல யாரும் இருக்க கூடாது, சரியா? அவனை இங்கதான் முடிச்சு கட்ட. சரி, போய் அங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துருவா. நீ அங்க போய் பார்ப்போம். டேய் வாங்கடா. ப்ரோ, அங்க யாருமே இல்ல. அங்கடா தம்பி, இந்த பக்கமும் யாரும் இல்ல. சரி, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்ல. இதான் அவனை எரிக்க சரியான இடம், சரியா? சரி, போய் அவனை இழுத்துட்டு வா. போ, இழுத்து வந்து போடுங்க. வாடா.